முதுநிலை மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கையில் சேவை அடிப்படையில் அரசு மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் 50% ஒதுக்கீட்டை தமிழக அரசு சட்டமாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்புகளில் ஒரு சில பாடப்பிரிவுகளை தவிர மற்ற பிரிவுகளுக்கான சேவை ஒதுக்கீட்டு இடங்களை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. இதை கண்டித்து தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கத்தின் செயலாளர் அகிலன் சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை படிப்புகளுக்கான 50% இடஒதுக்கீட்டை ரத்து செய்தது கிராமப்புறம் மற்றும் மலைப்பகுதியில் சிறப்பு மருத்துவ சேவைகளை பாதிக்கும் என்று கூறினார். இந்த 50% இடஒதுக்கீடு சட்டத்தை முதுநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வுக்கு முன்னதாகவே நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாடு மருத்துவ அலுவலர்கள் சங்கம் பெற்ற இந்த தீர்ப்பு முதுநிலை மருத்துவ மேற்படிப்பில் 50% இடஒதுக்கீட்டை மாநில அரசுகளே முடிவு செய்து கொள்ளலாம் என்ற ஒரு தீர்ப்பினை தமிழ்நாடு அரசுக்கு பெற்றுத் தந்திருக்கின்றோம். அந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு சார்பாக, தமிழ்நாடு கிராமப்புற மருத்துவ சேவையின் சார்பாக ஒரு சங்கமாக நின்று அந்த தீர்ப்பை பெற்றுத் தந்திருக்கின்றோம். இந்த தீர்ப்பை ஒரு மையமாக வைத்து உயர் சிறப்பு மருத்துவத்திலும் கொடுக்கலாம். அப்ப 50% இடஒதுக்கீடு உயர் சிறப்பு மருத்துவத்திலும் செல்லும் என்கிற இரண்டு ஒரு அரசாணைகள் 462, 463 போடப்பட்டிருக்கிறது.